ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்து சாம்பியன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி படம், ஒரு பயோகிராஃபி மூவின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் தேட்டரில் ரிலீஸ் ஆன படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இந்த ஒரு தமிழ் சப்டைட்டில்ஸ் அட் த சேம் டைம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ற மாதிரி மல்டி லாங்குவேஜஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓடிடி ரிலீஸாக. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன், விஜய் ராஜ் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. பிரித்தம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் கபீர் கான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கபீர் கான் இந்த மாதிரி நிறைய பயோகிராஃபி மூவிஸ் பண்ணுவார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 83ன்ற ஒரு பிரமாதமான ஒரு மூவி ஒன்று பண்ணியிருந்தார் இதுக்கு முன்னாடி பயோகிராஃபி படம். ஸோ 83ல் இந்தியா அப்படி வேர்ல்ட் கப் அடிச்சாங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு பையன் எப்படி அவன் ஒலிம்பிக்ஸில் போய் கப் அடிக்கிறான், அவனோட வாழ்க்கை கனவை எப்படி அவன் சாதிச்சு காட்டுறான் அப்படின்ற மாதிரியான கதை தான் இது. ஏன்னா படத்தோட ஹீரோ கார்த்திக் ஆரியன் அவர் சின்ன வயசுல ஒரு ஊர்ல இருந்துட்டு இருப்பாரு. அங்க நிறைய இந்த குஸ்தி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்ல போய் கோல்டு மெடல் வின் பண்ணணுன்றது பெரிய ஆசை. அதை ஒரு ஊர் கிராமத்துல சொல்லும்போது எல்லாரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஐடியா கொடுப்பாங்க, லைக் நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஸோ ஆர்மியில போய் சேருங்க, ஆர்மியில சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி மூலியமாவும் ஒலிம்பிக் போகலாம் அப்படின்னு. அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்மியில போய் சேர்ந்து ஆர்மியில கஷ்டப்பட்டு ட்ரைனிங்லாம் எடுத்து அட் த சேம் டைம் ஆர்மிலேயே நிறையா இந்த இன்டர்நேஷ்னல் இதெல்லாம் வைப்பாங்க, காம்படிஷன்ஸ், பாக்ஸிங் காம்படிஷன்லாம், அதெல்லாம் போய் நல்ல மெடல்ஸ் வாங்கி அட் த சேம் டைம் ஆர்மிலையும் சேர்ந்துருவார் ஃபர்தராக. அப்போ ஆர்மியில் ஒரு பெரிய ஒரு போர் அப்போ ஒரு பாகிஸ்தான் இந்தியா போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பெரிய அடி ஒன்று பட்டு ஒரு மாதிரி பேரலைஸ்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவரால் வந்து ஒலிம்பிக்ஸ் போக முடியாத அவரோட கனவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம் அவரோட மென்டாராக இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சொல்லுவார், ஒலிம்பிக்ஸ் தானே போய் பேரா ஒலிம்பிக்ஸ் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி கை கால் போனவங்க எல்லாருமே வந்து விளையாடுவாங்க, அதனால் வந்து தைரியமாக நீங்கள் ஆள்லாம் நீ பேரலைஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சி கவலைப்படாத, பேரா ஒலிம்பிக்ஸ்லையும் போய் இந்தியாவுக்காக கப் அடிச்சு கொடுக்க முடியும், கோல்டு அடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஊக்கப்படுத்துறாரு. ஃபைனலாக இவர் வந்து கப் அடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. அதே மாதிரி இவர் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜுனா அவார்டுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கார். படத்தோட கதையை அப்படி தான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எனக்கு அர்ஜுனா அவார்டு வேணும், நான் பிரசிடென்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் படம் போயிட்டு இருக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஆரியன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு படத்தில். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வயசு கார்த்திக் ஆரியன் அந்த ஒரு கேரக்டராக பண்ண ஒரு பையன் பிரமாதமாக பண்ணியிருந்தான். அட் சேம் டைம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிலிட்ரி கேம்பில் அவர் பண்ணுற விஷயங்கள், ஒரு சில அவரோட ஹியூமர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது கார்த்திக் ஆரியன். அந்த ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. சேம் டைம் அந்த பேரலைஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவர் கூட இந்த ஒரு எமோஷன்ஸ், லைக் நம்மளால கப் அடிக்க முடியுமா, லைக் அந்த ஒரு ட்ரீம் கப், அதான் வெண்கலம், லைக் இந்த மாதிரி வந்து தங்கம் வந்து அடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு ஆசையில் இருந்தார் ஒலிம்பிக்ஸில். லைக் அவர் அந்த ஒரு எமோஷன் அந்த ஒரு கேரக்டராக வாழ்ந்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பிரமாதமாக இருந்தது கார்த்திக் ஆரியனோட ஆக்டிங். படம் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாதமான கண்டிப்பாக இதுக்காக அவர் வந்து ஆக்டிங்கான அவார்டே நிறையா வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்து சூப்பராக அவரோட ஆக்டிங் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்லேயே ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காரு. அட் சேம் டைம் விஜய் ராஜ் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃப்ரெண்டாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஆர்மியில் அவர் கூடவும் இருப்பார். அட் சேம் டைம் அவருக்கு ஒரு கைட் பண்ணுவார் ஒரு ஏர்லி ஸ்டேஜஸில். அவரும் ஒரு பாக்ஸராக பண்ணியிருப்பார் படத்தில். நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அதே மாதிரி புவன் ஹரோரா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டாராக பண்ணியிருக்காரு. நீட்டான ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் தால்பதி அவர் வந்து இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு படத்தில். அவர் மூலியமாக தான் கதை ஸ்டார்ட் ஆகி ஃப்ளாஷ்பேக்கில் போகுது இந்த படத்தோட ஒரு கதை. ஸோ அவர்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிறது தான் லைக் இந்த கதையை சொல்கிறது தான் கதை அங்கேருந்து மூவ் ஆகுது, லைக் ஒரு நான் லீனியராக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோனாலி குல்கர்னி அவங்க வந்து ஜேர்னலிஸ்டாக பண்ணியிருக்காங்க படத்தில். அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் கார்த்திக் ஆரியனோட கேரக்டரில் அவங்க வருவாங்க. அவங்க கேரக்டரும் நல்லா இருந்தது. அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தம் படத்தில் வந்து சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் ஆனால் ஓரளவு கொஞ்சம் 1-2 சாங்ஸ் தான் படத்தில் இருக்கும். அது ஓரளவு டீசெண்டாக பிரித்தம் பண்ணியிருந்தாரு. அட் சேம் டைம் ஜூலியஸ் பேக்கியம் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டாக அந்த ஒரு சோல் டச்சாகவே இருந்தது படத்தில். அட் சேம் டைம் சுதீப் சட்டர்ஜியோட சினிமாட்டோகிராஃபியும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி சீன்ஸ், அட் சேம் டைம் பாக்ஸிங் சீன்ஸ், ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஒரு ஒலிம்பிக்ஸில் நடக்கக்கூடிய அந்த லைக் அந்த ஒரு நீச்சல் போட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக கேப்சர் பண்ணியிருந்தார். சினிமாட்டோகிராஃபியில் ஒவ்வொரு ஆங்கிள்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அட் சேம் டைம் நிதின் பாயோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி பயோகிராஃபி. அதுக்கு மேலே இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு அந்த ஒரு டியூரேஷன் அதுக்கு மேலே போச்சுன்னா உட்காந்து பார்க்க மாட்டாங்க. அதனால இந்த டியூரேஷன் ரொம்ப கரெக்ட், ஆடியன்ஸ்க்கும் புரியுற மாதிரி நீட் அண்ட் கிறிஸ்பாக தேவையான சீன்ஸ் மட்டும் வச்சு கட் பண்ணியிருந்தாரு. நல்லா இந்த அவரோட எடிட்டிங்கும். அதே மாதிரி டேரக்டர் கபீர் கான் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி பயோபிக்ஸ்லாம் பிரமாதமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டீர்கர் அப்படின்ற ஒருத்தர் மகாராஷ்டிராவில் இருக்க ஒருத்தர் பேரலைஸ்ட் ஆனவர், அவரோட பயோபிக் தான் அது. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. உண்மையிலே நிறைய இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். உண்மையிலே இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற லெவல். ரொம்ப சூப்பராக அவரோட கதையை அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து கொண்டு போயிருக்காரு. டுவர்ட்ஸ் த இன்ட்ரோல் வரைக்கும் படம் பிரமாதமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ½ அன் அவர் படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனால் ஒரு ½ அன் அவர் வந்து ஒரு பெரிய லேக் இருக்கும் படத்தில்.
அதுக்கப்புறம் தான் திரும்பி வந்து படம் வந்து பிக்கப் ஆகி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வைக்கு பிரமாதமாக இருக்கும். அவர் அந்த கோல்டு அடிக்கிறது ஒலிம்பிக்ஸ்லாம் அந்த சீன்ஸ்லாம் பிரமாதமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு லேக்கான அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா பிரமாதமாக வேற லெவல் படமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஒரு பயோபிக்காக நீட்டாக அவர் வந்து சொல்ல வர வேண்டிய விஷயத்த நல்லா நீட்டாகவே சொல்லியிருந்தாரு. எனக்கு படத்தில் மெயினாக கபீர் கான் இவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப நீட்டாக சொல்லியிருந்தாரு. அது வரைக்கும் மேக்கிங் வைஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. எல்லா இடங்கள்லையும் மெயினாக வந்து டெக்னிக்கல் டீம் பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். நிறைய அந்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாமே அட் த சேம் டைம் இவரோட டேரக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஓரளவு வந்து கமர்ஷியல் அதிகமாக சேராமல் படத்துக்கு தேவையான ஒரு விஷயங்கள் ஆடியன்ஸ் அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும். ஒரு பயோபிக் வந்து சில பேர் வந்து பயோபிக்கை ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் கமர்ஷியல் கலந்து எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சீரியஸான மோட்ல எடுப்பாங்க. பட் ஆடியன்ஸ்க்கு இது ரெண்டுமே கலந்த ஒரு மோட்ல பார்த்தா தான் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு படமாக பார்க்குற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்ரியாக போயிடும். பட் அதை வந்து கபீர் கான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. எந்த அளவுக்கு கமர்ஷியல் தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருந்தாரு. எந்த அளவுக்கு படத்துக்கு தேவையான ஒரு விஷயமோ அதை மெயினாக கொடுத்தாரு. மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கமர்ஷியல், ஒரு 80% கிளாஸ் படத்தோட முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது படத்தில். அதனால கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பெருசாக போடல. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். அந்த சாங்ஸும் தேவையில்லாத சாங்ஸ் இல்லை. அது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவ். எனக்கு தெரிஞ்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த லேகார சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அவர் அந்த கதைக்குள்ளே போனார். உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இவர். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் இந்த படம் கண்டிப்பாக பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பசங்களோ இல்லை ஒரு யங்ஸ்டர்ஸோ பார்த்துட்டு ரொம்ப நம்மளும் லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றது தோணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு படம். கண்டிப்பாக இந்த படம் வந்து சின்ன பசங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு போய் காட்டலாம் அந்த படத்தை தேட்டரில். பட் ஆல்மோஸ்ட் தேட்டர்லேருந்து எடுத்துருப்பாங்க நிறையா தேட்டர்ஸ்லேருந்து. ஏன்னா படம் வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் கிட்ட ஆகும் போது. அதனால ஓடிடி ரிலீஸில் அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ்லுமே இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுமே சின்ன பசங்களோட பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு கதை இது. இது லாஸ்ட் மந்த் வந்திருக்கும் போதே பார்க்கணும்னு இருந்தேன். நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ்லாம் வந்திருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஊரில் இன்ஸ்பைரிங்கான பர்சன்ஸ் இருக்காங்க. பயோபிக் எடுக்கணும்னா எக்கச்சக்க பேரை பற்றி எடுக்கலாம், தெரியாதவங்களை பற்றி. பட் ஆனால் ஹிந்தி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோபிக் எப்பவுமே நல்லா தான் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க அந்த கமர்ஷியல் சினிமானா பெருசாக ஓடல. ஹிந்தி பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பயோபிக் தான் கை கொடுக்குது. ரொம்ப அந்த அளவுக்கு வந்து இன்ஸ்பைரிங்காக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நம்ம பயோபிக்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேரை பற்றி எடுக்கலாம். அத்தனை பேர் இங்கே நமக்கு தெரியாதவங்க இருக்காங்க. அதனால இவரோட ஸ்டோரி ரொம்ப வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் எனக்கு இருந்தது இந்த படம் பார்க்கும்போது. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு மூவி கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்ல பாலிவுட் படங்கள்ல இது ரொம்ப ஒரு டீசெண்டான ஒரு படம். ஒரு நல்ல நீட்டான ஒரு பயோபிக் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து கபீர் கான் டைரக்ட் பண்ணும் போதே சொல்ல தேவையில்ல. இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு படமாக தான் இருக்கும்ன்றது அந்த அளவுக்கான ஒரு கேரண்டி இந்த படத்துக்கு கொடுக்கலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் ஓடிடியில். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.